பாலாக்கு எங்கேருந்து பணம் வருது? இது யாரோடைய கருப்பு பணத்தை தான் பாலா வந்து இப்போ எல்லாருக்கும் கொடுக்குறாரு. ஒரு சின்ன ஒரு டிவி ஷோவில் நடிக்கிற ஒரு சாதாரண பையன், ஒரு படத்தில் கூட நடிக்காத ஒரு பையன், இவர் வந்து எப்படி இவ்வளோ ஒரு உதவி செய்கிறாரு? அங்கேருந்து இவருக்கு காசு வருது? யாருக்கு இவர் காசு கொடுக்குறாரு? எங்கேருந்து இந்த பின்புலம் என்ன? ஒரு சாதாரணமாக வந்து பொதுமக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, பாலா ஒரு டிவி ஷோ பண்ணுறாரு, அதில் வர பணத்தை கொடுக்குறாரு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. இப்போ இவங்கெல்லாம் கேள்வியை நிறைய தொடர்ந்து கேட்க ஆரம்பித்தோன்னே சோஷியல் மீடியாவில் அவங்களே யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம், அவங்க சொல்கிறது கரெக்ட் தானே, எங்கேருந்து பாலாக்கு பணம் வருது அப்படின்னும் போது முக்கியமான நடிகர், கோடிகளில் சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நடிகர், அதில் ஒரு பகுதியை வந்து மக்களுக்கு கொடுக்குறாரு, ஹெல்ப் பண்ணுறாருன்னும் போது அது சரி. இப்போ பாலாக்கு எங்கே பணம் வரும் அப்படின்னும் போது இந்த கேள்வி வந்து பெருசாக எழ ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த கேள்வியை வந்து தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில் வந்து இப்போ பாலா வந்து மாட்டிட்டார். சினிமா விமர்சகர், ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளர் பாலாஜி உருவு சார் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். இப்போ சமீப காலமாக வந்து பார்த்தீங்கன்னா பாலா பற்றி நிறைய பாசிட்டிவான விஷயங்கள்லாம் வந்துட்டு இருந்தது. நிறைய பேருக்கு உதவி செஞ்சுட்டு இருந்தார். அவர் எப்போ சினிமாவில் நடிக்க வந்தாரோ கரெக்டாக அவரை டார்கெட் பண்ணி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக ஒரு ஆள் அவர் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வந்ததில் வந்து நிறைய பேருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. அவரே பதட்டம் ஆயிட்டார். அவரோட சொந்த காசில் தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காருங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் எதுக்கு அவர் மேலே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ காழ்ப்புணர்வு? காந்தி கண்ணாடின்னு ஒரு படத்தில் வந்து பாலா நடிக்கிறது வந்து யாருக்குமே தெரியாது. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க, பெரிய லெவலில் அந்த ஆடியோ ஃபங்க்ஷனை பண்ணுறாங்க. அந்த ஆடியோ ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா சீமான், விஜய் சேதுபதி, இன்னும் நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஸோ வந்திருந்த எல்லாருமே வந்து பாலாவை வாழ்த்துனாங்க, பெரிதளவில் வாழ்த்துனாங்க. அதாவது வந்து பாலா வந்து நல்லா வரணும், இந்த படம் காந்தி கண்ணாடி நல்லா ஓடணும், பாலாவுக்கு அடுத்தடுத்த வெற்றிகள் கிடைக்கணும், அடுத்தடுத்த வெற்றிகள் வந்து தொடர்ந்து அவர் கிடைச்சி சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு மிகப்பெரிய ஹீரோவாக வரணும். அப்படி அவர் ஒரு ஹீரோவாக வந்தால் இன்றைக்கி வந்து பல லட்சக்கணக்கான மக்களுக்கு வந்து உதவி செய்வார், நல்ல உதவி செய்கிற எண்ணம் படைச்ச பையன் என் தம்பி பாலா அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே வந்து பாலாவை பாராட்டினாங்க. அந்த ஆடியோ வெளியீட்டுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி காந்தி கண்ணாடின்னு ஒரு படம் வருதுங்கிறதே எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு. செப்டம்பர் 5 அந்த படம் வருதுங்கிறத வந்து ஆடியோ வெளியீட்டிலே சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள்லாம் நிறைய பாலாவை பற்றி ஆரம்பிச்சிச்சு. அது காரணம் என்னென்னா, செப்டம்பர் 5 ஏற்கனவே வந்து சிவகார்த்திகேயனுடைய மதராசி படம் ரிலீஸ் ஆகுதுன்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ சிவகார்த்திகேயன் படம் மதராசி வருதுன்னு தெரிஞ்சே பார்த்தீங்கன்னா பாலா வந்து செப்டம்பர் 5 வராரு அப்படின்னும் போது சிவகார்த்திகேயனோட ரசிகர்கள் எப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னா, பாலா வந்து அவருடைய தலைவர் படத்துக்கு வந்து போட்டியாக வராரு வேணும்ட்டே பார்த்தீங்கன்னா அவரும் செப்டம்பர் 5 செலக்ட் பண்ணியிருக்காரு. சிவகார்த்திகேயன் வந்து விஜய் டிவிலேருந்து இன்னைக்கு பிரபலமான நடிகராக வந்திருக்காரு, இவரும் வந்து விஜய் டிவியில் ஷோ பண்ணவர், அதே ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம், அது ஒரு கோவம் வந்து பாலா மேலே வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பாலாக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரசிகர்கள் கூட்டம் இருக்குது. இந்த பக்கம் சிவகார்த்திகேயன் பார்த்தீங்கன்னா பெரிய ரசிகர்கள் கூட்டம் இருக்குது. ஸோ இந்த தள்ளுமுள்ளு, அதாவது ரசிகர்களுக்குள்ள ஒரு தள்ளுமுள்ளு வந்து செப்டம்பர் 5 நடந்துச்சு. அந்த தள்ளுமுள்ளில் பார்த்தீங்கன்னா பாலா படத்தோட காந்தி கண்ணாடி போஸ்டர்ஸ் ஒரு சில இடங்களில் கிழிச்சிருக்காங்க. பேனர்ஸ் தேட்டரில் வைக்கணும் போது அந்த தேட்டரில் அந்த பேனர் வைக்க விடாமல் தடுத்துருக்காங்க. இந்த மாதிரி சில அசம்பாவிதங்கள் 1-2 இடத்துல நடந்திருக்கு. இந்த அசம்பாவிதங்கள் எங்கே நடந்துச்சுன்னா ரசிகர்களுக்குள்ளே நடந்துச்சு. அதாவது வந்து சிவகார்த்திகேயனோட ரசிகர்களுக்கும் பாலாவோட ரசிகர்களுக்கும் நடந்த அசம்பாவிதம் தான் இது. ஸோ ஆனால் என்ன எல்லாருமே நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, சிவகார்த்திகேயன் தான் வந்து பாலா வரக்கூடாதுங்கிறதுக்காண்டி அவரோட பிஆர் டீமை வச்சு பெரிய லெவலில் பாலா படத்தை வரக்கூடாது, அதை தடுக்க சொல்லியிருக்காரு, போஸ்டர்லாம் கிழிக்க சொல்லியிருக்காரு, பேனர் வைக்கக்கூடாது, தேட்டரில் ஷோ ஓட்டக்கூடாது அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. சோஷியல் மீடியாவில் பெரிய லெவலில் வந்து சிவகார்த்திகேயன் தான் பாலாவை அட்டாக் பண்ணி சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது பாலாவுடைய ஒரு சின்ன ரசிகர் கூட்டம் இருக்கு இல்லையா, அவங்க வந்து அப்படி தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ இந்த பிரச்சனை இருக்குது பார்த்தீங்களா, இந்த தள்ளுமுள்ளு, இந்த தேட்டரில் வால் போஸ்டர் கிழிச்சது, பேனர் வைக்க விடாது, இதெல்லாம் வந்து அப்படியே விட்டுருந்தா கூட பெருசாக வந்து பேசியிருக்க மாட்டாங்க. ஆனால் அன்னைக்கு செப்டம்பர் 5 பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஸ்ஸுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பாலா, அப்புறம் வந்து அந்த படத்தினுடைய இயக்குனர், அப்புறம் லாரன்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி அந்த ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்க. அந்த ப்ரெஸ் மீட்டில் பார்த்தீங்கன்னா பாலா எதுவுமே பேசலை, லாரன்ஸும் எதுவுமே பேசலை. இந்த இயக்குனர் மட்டும் சில குற்றச்சாட்டுகளை சொல்கிறார். அது என்ன அப்படின்னா, பாலாவோட படத்தை வந்து பெருசாக அட்டாக் பண்ணணும்னு வந்து ஒரு குரூப் வந்து கிளம்பியிருக்காங்க. எங்களோட படம் காந்தி கண்ணாடியோட போஸ்டர்ஸை கிழிக்கிறாங்க, பேனர் வைக்க விட மாட்டேங்கிறாங்க, ஏகப்பட்ட பிரச்சனை பண்ணுறாங்க. நான் வந்து ஒரு பன்னாரப்பேட்டையில் வந்து 50 பைசா ₹1 போஸ்டர் ஒட்டி பொழைச்ச பையன், இந்த அளவுக்கு படிப்படியாக முன்னுக்கு வந்து இன்னைக்கு வந்து காந்தி கண்ணாடியை வந்து நான் எழுதி இயக்கம் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்கும்போது இந்த சின்ன படத்தையே அவங்க அட்டாக் பண்ணணும் அப்படின்னு சொன்னதோடு இல்லாமல், இந்த சின்ன படத்தை காந்தி கண்ணாடியை அட்டாக் பண்ணுறதுக்கு பல லட்சங்கள் செலவழிக்கிறாங்க ஒரு குரூப்பு.
அந்த இயக்குனர் சொல்லியிருக்காரு. அந்த அந்த பணத்தை வந்து நல்ல விஷயத்துக்கு செலவழிச்சா நல்லா இருக்கும். இது எதுக்கு தேவையில்லாம இந்த வேலையெல்லாம் பண்றாங்க அப்படிங்கிற மாரி அந்த இயக்குனர் சொன்னாரு. அந்த இயக்குனர் எப்ப சொன்னாரோ அது பெரிய சர்ச்சையாயிடுச்சு. என்னன்னா, சோசியல் மீடியால பாலா படம் காந்தி கண்ணாடி ரிலீஸ் ஆனப்ப, அப்ப அந்த இயக்குனர் இன்னொரு விஷயம் சொல்றாரு. அது என்ன அப்படின்னா, பல பேர் வந்து இன்னைக்கு எங்களோட படத்தினுடைய விமர்சனமே எழுதல. ஏன் விமர்சனம் எழுதல அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ சோசியல் மீடியால உள்ள இன்னைக்கு முக்கியமான மூத்த பத்திரிகையாளர்கள்லாம் என்னன்னா, அந்த படம் வந்து சுமாரான படம். அதாவது வந்து எப்படி சொல்றது? பணத்தை விட அன்பு பெருசு அப்படின்னு பேசக்கூடிய ஒரு மையமா உள்ள கதை தான் அது. இருந்தாலும் படம் எடுக்கப்பட்ட விதம், அந்த ஸ்க்ரீன் பிளே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சுமாரான படம். இன்னொரு விஷயம் என்னன்னா, அதில வந்து பாலாஜி சக்திவேல் தான் ஹீரோ. ஹீரோயின் வந்து அர்ச்சனா. ஸோ இது ஒரு வயதான தம்பதிகளுக்கு நடுவுல நடக்கிற ஒரு கதை. இதில் வந்து பாலா ஒரு ட்ராக்ல வராரு. அதாவது பாலாவே பார்த்தீங்கன்னா சைடு ஹீரோ மாதிரி தான் வந்திருக்காரு. முழுசாக அந்த படத்தில் பாலாவை நம்ம ஹீரோனே சொல்ல முடியாது. ஸோ இதெல்லாம் வந்து பத்திரிகையாளர்கள் பார்த்துட்டு இது இப்படி தான் இருக்குது படம் பெருசாக இல்லை அப்படிங்கிறதுனால இதை வந்து நம்ம விமர்சனம் பண்ண வேண்டாம். விமர்சனம் பண்ணால் பல உண்மைகளை சொல்ல வேண்டி வரும். அப்படி உண்மைகளை சொன்னால் அந்த படம் ஓடுறதுக்கு அது பிரச்சனையாக இருக்கும். அதனால் விமர்சனமே பண்ண வேண்டாம். நியூட்ரலாக இருந்தெல்லாம் நிறைய பேர் வந்து விமர்சனம் பண்ணாமல் இருந்தாங்க. ஸோ இது வந்து கேள்வியாக கேட்க ஆரம்பிச்சிட்டாரு யார் அந்த இயக்குனர். அது ஏன் எங்கள் படத்துக்கு விமர்சனம் பண்ணலை, நல்லா இல்லைன்னா சொல்லணும்ல அப்படின்னு சொன்னோன்னே பத்திரிகையாளர்கள்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா வேறு வழி இல்லாமல் வந்து இப்போ சோஷியல் மீடியாவில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாமே மீடியாவில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இந்த மாதிரி வந்து நாங்கள்லாம் வந்து விமர்சனம் பண்ணால் இது வந்து உண்மையான விமர்சனம் சொல்ல வேண்டியிருக்கும், அட்டாக் பண்ணி பேச வேண்டியிருக்கும். அப்படி அட்டாக் பண்ணி பேசினா அந்த படம் வந்து ஓடாமல் போயிடலாம். ஸோ பாலா ஒரு நிறைய உதவிகளை செஞ்சிட்டு இருக்கிற ஒரு நல்ல சின்ன பையனாக இருக்கிறதுனால அவரோட படத்தை பெருசாக அட்டாக் பண்ண மாட்டான், ஓடட்டும் இந்த படம். நிறைய பேர் வந்து எப்படி இருக்குது படம் வந்து பார்க்கட்டும் தேட்டரில் அப்படிங்கிறதுனால தான் நாங்கள் விமர்சனம் பண்ணாமல் இருந்தோம். இப்போ வந்து அந்த இயக்குனர் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து கண்ணா பண்ணான்னு பேசிகிட்டு இருக்காரு. இதெல்லாம் எதுவுமே உண்மை கிடையாது அப்படிங்கிறது வந்து அவங்க வந்து எப்படி சொல்கிறது தெளிவுபடுத்தும் போது இந்த படத்தை பற்றி பேச்சு வந்து பெருசாக பரவ ஆரம்பிச்சிச்சு. அதாவது வந்து பாலா வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் என்ன அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, பாலாக்கு எங்கேருந்து பணம் வருது, இது யாரோடைய கருப்பு பணத்தை தான் பாலா வந்து இப்போ எல்லாருக்கும் கொடுக்குறாரு. சின்ன ஒரு டிவி ஷோ நடிக்கிற ஒரு சாதாரண பையன், ஒரு படத்தில் கூட நடிக்காத ஒரு பையன், இவர் வந்து எப்படி ஒரு உதவி செய்கிறாரு, அங்கேருந்து இவருக்கு காசு வருது, யாருக்கு இவர் காசு கொடுக்குறா, எங்கேருந்து இந்த பின்புலம் என்ன அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து நெகட்டிவாக பாலா பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா காந்தி கண்ணாடிக்கு முன்னாடி பாலா அப்படின்னா உதவி செய்யக்கூடிய நல்ல எண்ணம் படைத்த நல்ல உள்ளம் படைத்த ஒரு நல்ல பையன் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இந்த காந்தி கண்ணாடி ரிலீஸ் ஆகி இந்த சர்ச்சை இதெல்லாம் நடக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து பாலாவுடைய பின்புலம் என்ன அப்படி இப்படின்னு நெகட்டிவாக நிறைய பேர் வந்து விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த விமர்சனம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாருக்குமே வரும். இப்போ தனுஷ் வந்து ஒரு வளர்ந்து வர நடிகராக இருக்கிற காலத்தில் விமர்சனம் வந்துச்சு. வளர்ந்து வந்ததுக்கப்புறம் அசூரன் இன்னும் பல பாலிவுட் படங்கள் எல்லாம் நடிக்கும் போது கூட அப்பயுமே தனுஷ் மேலே விமர்சனம் வந்துச்சு. தனுஷ் வந்து எந்த வீட்டில் அதாவது எந்த நடிகருக்கோ இல்லை வேற யாருக்கோ சினிமா சம்மந்தப்பட்டவங்களுக்கு யாராவது விவகாரத்தானா தனுஷ் தான் காரணம் அப்படிலாம் சொல்ல ஆரம்பித்தாங்க. இதெல்லாம் வந்து உண்மை கிடையாது. உண்மை இல்லாத விஷயங்களை வந்து பேச ஆரம்பித்தாங்க. இதே மாதிரி எல்லாருக்குமே அதாவது சினிமா துறையில் வந்த பல பிரபலமான முன்னணி நடிகர் எல்லாருக்குமே வந்து ஆரம்ப காலத்தில் அதுக்கப்புறம் வளர்ந்த காலத்தில் கூட நிறைய விமர்சனங்கள் வந்திருக்கு. எப்படியாவது அட்டாக் பண்ணுவாங்க, சில பேர் வந்து அட்டாக் பண்ணுவாங்க. அப்படி ஒரு அட்டாக் வந்து பாலாக்கும் இப்போ சமீபத்தில் நடக்குது. அதான் உண்மை. பாலா நிறைய பேருக்கு உதவி செஞ்சுட்டு இருக்காரு. ஆனால் வந்து விமர்சனத்தை வந்து உல்டாவாக போட ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கேருந்து வருது, ஏது வருது, யார் கொடுக்குறா அப்படிலாம் கேட்கும்போது இப்போ சாதாரணமாக வந்து பொதுமக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, பாலா ஒரு டிவி ஷோ பண்ணுறாரு, அதில் வேறு பணத்தை கொடுக்குறாரு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. இப்போ இவங்கெல்லாம் கேள்வியை நிறைய தொடர்ந்து கேட்க ஆரம்பித்தோன்னே சோஷியல் மீடியாவில் அவங்களே யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம், அவங்க சொல்கிறது கரெக்ட் தானே, எங்கேருந்து பாலாக்கு பணம் வருது அப்படின்னும் போது சிலர் சொல்கிறாங்க என்னென்னா, லாரன்ஸ் கூட தான் நிறைய உதவி செஞ்சுட்டு இருக்காரு, லாரன்ஸ் ஏன் விமர்சனம் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னும் போது லாரன்ஸ் வந்து எப்படின்னா பெரிய நடிகராக கோடிகளில் சம்பாரிச்சதுக்கு அப்புறம் தான் லாரன்ஸ் வந்து இந்த மாதிரி உதவிகளை செய்ய ஆரம்பித்தார். ஸோ மக்களுக்கே தெரியும் லாரன்ஸ் ஒரு முக்கியமான நடிகர், கோடிகளில் சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நடிகர், அதில் ஒரு பகுதியை வந்து மக்களுக்கு கொடுக்குறாரு, ஹெல்ப் பண்ணுறான்னும் போது அது சரி. இப்போ பாலாக்கு எங்கே பணம் வரும் அப்படின்னும் போது இந்த கேள்வி வந்து பெருசாக எழ ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த கேள்வியை வந்து தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில் வந்து இப்போ பாலா வந்து மாட்டிக்கிட்டார். பாலாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் பெருசாக இன்றைக்கும் வந்து ட்ரால் பண்ணாமல் பெரிய லெவலில் அடித்து பேசாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, ப்ரெஸ் மீட்லேயோ எங்கேயுமே வந்து பாலா வந்து மௌனமாக இருக்கார், வாயே திறக்கலை. இந்த மாதிரி எந்த விமர்சனத்துக்குமே வாயை திறக்கலை. அவர் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா,
நான் சின்ன பையன், நான் முதல்ல ஒரு படம் நடிச்சிருக்கேன், என்னோட படத்தை பார்த்து ரசித்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்கிறாரு. அதுவும் இல்லாமல் அந்த ஆடியோ லான்ச்சில், அதாவது காந்தி கண்ணாடி ஆடியோ லான்ச்சில் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, சிவகார்த்திகேயனோட அண்ணனோட படம் வந்து மதராசி வந்து செப்டம்பர் 5ஆம் தேதி வருது, அதுக்கு வந்து கூட்டம் போனதுக்கப்புறம் அது ஃபுல்லானதுக்கப்புறம் மிச்சம் யாராவது ஆடியன்ஸ் இருந்தீங்கன்னா என்னோட படத்தையும் வந்து பாருங்கள், எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள், நான் ஒரு வளர்ந்து வர ஒரு சின்ன பையன், சின்ன நடிகன் அப்படின்னு சொல்லி ரிக்வஸ்ட் பண்ணி தான் கேட்டார். பாலாவை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா லூஸ் ஸ்டாக் பேசல. எங்கேயாவது லூஸ் ஸ்டாக் பேசியிருந்தான்னு வச்சுங்க, இப்போ ரொம்ப விமர்சனங்கள் வருது. பாலாவை பற்றி பாசிட்டிவாக மட்டும் பேசிகிட்டு இருந்தாங்க, இப்போ நெகட்டிவாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி இருக்கும்போது ரொம்ப விமர்சனங்கள் வரதுனால இந்த இடத்துல ஏதாவது லூஸ் ஸ்டாக் விட்டா பெரிய லெவலில் ட்ரால் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதில் அந்த மாதிரி ஒரு சிக்கலுக்குள்ளே பாலா இது வரைக்கும் மாட்டாமல் இருக்கார், அது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த இடத்துல இந்த லூஸ் ஸ்டாக் விட்டு பிரச்சனை பண்ணாங்கன்னு சொல்லும்போது, நம்ம அஸ்வின் ஒரு நடிகர் இருக்கார் இல்லையா, அவர் பார்த்தீங்கன்னா நல்லா வளர்ந்து வந்தார், நிறையா ஒரு கிரேஸ் வந்துச்சு, நல்லா இருக்காரு, நிறைய படங்கள் நடிக்கிறாரெல்லாம் பேசினாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஆடியோ வெளியீடுன்னு நினைக்கிறேன், இதுலேயோ வந்து பார்த்தீங்கன்னா நான் 40 கதை கேட்டிருக்கேன் இது வரைக்கும், ஆனால் எதுவுமே நல்லா இல்லை, நான் தூங்கிக்கிட்டே கதை சொன்னேன் அப்படின்னு. அவரை இப்போ ஸ்லீப்பிங் ஸ்டாராக மாற்றிட்டாங்க. ஸ்லீப்பிங் ஸ்டாராக மாட்டான், அதாவது படமே இல்லை, யாருமே வந்து அவர் புக் பண்ணுறது இல்லை. இந்த தூங்கிக்கிட்டே கதை கேட்டேன்னு சொன்னது பார்த்தீங்கன்னா எல்லாருமே இரிட்டேட் பண்ணிருச்சு. இன்னைக்கு சினிமா இண்டஸ்ட்ரியில் அசிஸ்டன்ட் டைரக்டர்லேருந்து பல பேரை வந்து இது இரிட்டேட் பண்ணிருச்சு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது தவிர்த்து சில விஷயங்கள் சொல்கிறாங்க. என்னென்னா, அந்த கிருஷ்ணவேணி தியேட்டரில் தான் அந்த ஆடியோ வெளியீட்டு நடந்திருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பத்திரிகை சார்ந்து மீடியா சார்ந்து போனவங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து சரியான உரிய மரியாதை கொடுக்காம அந்த தியேட்டர் வந்து ஃபுல்லாயிருச்சு, பப்ளிக் நிறைய பேர் உள்ளே வந்துட்டாங்க. அதனால் அவங்களெல்லாம் வர சொல்லிட்டு வந்து அவங்களுக்கு சரியாக வாய்ப்பு கொடுக்காம இருக்கும்போது சுத்தமுத்தும் பார்த்தீங்கன்னா ராக்கிங் ஸ்டார், சூப்பர் ஸ்டார், அந்த ஸ்டார் இந்த ஸ்டார்னு போஸ்ட் ஒட்டியிருக்காங்க யார், அஸ்வினுக்கு. இதெல்லாம் பார்த்து இந்த போஸ்டர்லாம் எடுத்து போட்டு பெரிய லெவலில் வந்து ட்ரால் பண்ணி ஒன்றும் இல்லாமல் பண்ணி விட்டாங்க. அதாவது வந்து அவர் பேசுகிற அந்த ஒரு வார்த்தையை பிடிச்சிக்கிட்டாங்க. அது மாதிரி பாலா ஏதாவது பேசியிருந்தால் பிரச்சனை. பாலா நல்ல வேலை எதுவுமே பேசலை. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் பாலா மேலே தொடர்ந்து விமர்சனங்கள் வருது. இது வந்து பாலாக்கே ஒரு நடுக்கத்தை கொடுத்துருக்கு. அது என்னடா இது, நம்ம மேலே வந்து விமர்சனங்கள், இது வரைக்கும் நம்மளை வந்து எல்லாருமே வந்து பாராட்டிகிட்டு இருந்தாங்க, கட்டித் தழுவி அரவணைச்சிட்டு தான் இருந்தாங்க, இப்போ நம்ம மேலே விமர்சனங்கள் பெருசாக வைக்க ஆரம்பிச்சிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு நடுக்கத்தில் தான் பாலா இருக்கார். ஸோ இதே வந்து அவரோட நண்பர்கள்ட்ட சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி வந்து என்னடா புதுசாக பிரச்சனையெல்லாம் வருது, காந்தி கண்ணாடி ஒரு படம் தான் நம்ம நடித்தோம், அந்த ஒரு படம் நடித்ததுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் நம்மளை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, சோஷியல் மீடியாவில் ஃபுல்லாக நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்போ நண்பர்கள் சொல்லியிருக்காங்க, இது வந்து நிறைய பேருக்கு உள்ள விஷயந்தான், எல்லாருமே வந்து இந்த மாதிரி நல்லது செய்யும்போது விமர்சனங்கள்லாம் வரதான் செய்யும், இது தாண்டி தான் எல்லாருமே வந்திருக்காங்க. ஸோ நீ ஒன்றும் கவலைப்படாத, நீ தைரியமாக இரு, இந்த விமர்சனங்கள்லாம் ஆட்டோமேட்டிக்காக நீ வந்து கடந்து போகிற ஒரு காலகட்டங்களில் வரும், நீ அடுத்தடுத்த படங்கள்லாம் நடிக்கும்போது இன்னும் உன்னை வந்து பெரிய லெவலில் ட்ரால் பண்ணுவாங்க, இன்னும் உன்னை பெரிய லெவலில் விமர்சனம் பண்ணுவாங்க, நிறைய நெகட்டிவிட்டியெல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் வழக்கமாக நடக்கக்கூடிய விஷயந்தான் அப்படிங்கிறது வந்து அவர் நண்பர்கள் சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் பாலா வந்து இது வரைக்கும் நல்ல பேர் இருந்துச்சு, இனிமே வந்து தப்பாயிடக்கூடாது, நெகட்டிவிட்டியை குறைக்கணுங்கிறதுக்காண்டி அதனுடைய முயற்சிகளை பண்ணிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பாலாக்கு பொதுமக்கள் கிட்ட ஒரு ஒரு வரவேற்பு இருக்கு இல்லையா, அன்பு இருக்கு இல்லையா, அது வந்து அப்படியே தான் இருக்கு. பொதுமக்கள் பொறுத்த வரைக்கும் என்னதான் நீங்கள் நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணாலும் பாலா அப்படின்னும் போது நல்ல பையன், எல்லாருக்கும் உதவி செய்வான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இருக்குது. நிறையா பேர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கூட தியேட்டரில் போய் படம் பார்க்குறவங்கலாம் படம் எப்படி இருக்குன்னு கேட்டால் பொதுவாக வந்து நல்லா இல்லை மொக்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பொதுவாக நீங்கள் விமர்சனங்களை பாருங்கள், தியேட்டரில் பப்ளிக் ரிவ்யூலாம் கேட்டால், சார் நல்லா இருக்குது சார், பாலாக்காண்டி ஒரு வாட்டி பார்க்கலாம், நல்லா இருக்கு பாலாக்காண்டி ஒரு பார்க்கலாம் அப்படின்னா, பாலாக்காண்டி ஒரு வாட்டி பார்க்கலாம் அப்படின்னா, பாலாக்காண்டி ஒரு வாட்டி பார்த்தா அந்த படம் ஓடுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் உண்மையாலுமே பாலாக்காண்டி நிறையா ஒரு தடவை அந்த படத்தை பார்த்துருக்காங்க. ஸோ இன்றைக்கி ஒரு சின்ன படம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டு தியேட்டருக்கள்லே பார்த்திங்கன்னா 1 கோடி ரூபாய்க்கு மேலே கலெக்ஷன் பண்ணியிருக்கு இந்த ஒரு வாரத்தில். இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ப்ளஸ் தான் பாலாக்கு. அடுத்தடுத்த உயரத்தை நிச்சயமாக பாலா அடைவார். ஆனால் இந்த நெகட்டிவிட்டிஸ்லாம் கூட தொடர்ந்து வந்துக்கிட்டு தான் இருக்கும். இதெல்லாம் வந்து அவர் கரெக்டாக, அதாவது இப்போ எப்படி நிதானமாக இருக்காரோ அதே மாதிரி நிதானமாக இருந்தால் நிச்சயம் அடுத்தடுத்த வெற்றிகளும் அந்த மாலைகளும் அவர் தேடி வரும். ஒருவேளை அவர் சினிமாவுக்கு வராமலே இருந்து இந்த படம் பண்ணாமே இருந்திருந்தா இந்த நெகட்டிவிட்டி வந்திருக்காதுல்ல, படத்துக்குள்ளே வராரு அப்படிங்கிறப்பவே அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்களா சார்? இல்லை அப்படியெல்லாம் கிடையாது. எத்தனையோ பேர் வந்து சினிமாக்குள்ளே வந்தவங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பின்புலம் இல்லாமல் தான் வந்திருக்காங்க. நம்ம அதுக்கு உதாரணம் சொல்லணுன்னா ரஜினி சொல்லலாம், கமலை சொல்லலாம், அஜித்தை சொல்லலாம். நான் சொல்கிறது பெரிய பெரிய ஸ்டார்ஸ் என்னும்போது இவங்களெல்லாம் சொல்லலாம். அதுக்கப்புறம் விஜய் சேதுபதியை சொல்லலாம், அவர் சிவகார்த்திகேயன் சொல்லலாம். இன்னும் நிறைய பேர் வந்து சினிமாக்குள்ளே பின்புலம் இல்லாமல் பெரிய வெற்றி அடைஞ்சவங்களாம் இருக்காங்க. எல்லாருமே வந்து சினிமா வாரிசுகளுடைய பிள்ளைகள் தான் வந்து நடிகர்
நடிகர்களாக வந்திருக்காங்களா, இயக்குனராக வந்திருக்காங்களா, அப்படிலாம் கிடையாது. பாலா வந்து எப்படி சொல்கிறது, ஒரு சின்ன பையன் இன்னைக்கு முதல் தடவையாக பார்த்தீங்கன்னா டிவி ஷோஸ் அது இதுன்னு பண்ணி அடுத்தடுத்த தளத்துக்கு வந்து இன்னைக்கு சினிமாவுக்கு வந்திருக்காரு. போது அவர் மேலே சில எப்படி சொல்கிறது, சில கால் பண்ணுச்சு சில பேர் காட்டுவாங்க. அது இயல்பான ஒரு விஷயம் தான், அது நடக்கத்தான் செய்யும். ஸோ அப்படி தான் வந்து நெகட்டிவிட்டியை வந்து பாலா மேலே இப்போ சமீபத்தில் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ இருக்காங்க. பட் என்ன எது எப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அது எல்லாம் கடந்து தான் இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி இப்போ இந்த பெரிய புகழ்பெற்ற ஸ்டார்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த விமர்சனங்கள்லாம் கடந்து தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. ஸோ பாலாவும் அதை கடந்து நிச்சயமாக பக்குவப்பட்ட மனிதராக ஒரு பெரிய பெரிய உச்சத்தை அடைவார். அடைஞ்சு பெரிய சம்பாத்தியம் பண்ணணும். அந்த சம்பாத்தியம் மூலமாக நல்ல பல உதவிகளை வந்து பல பேருக்கு பண்ணணும். மக்களோட விருப்பம் இப்படி தான் இருக்குது. இப்போ பாலாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா படம் கிடச்சிதுன்னா எப்படி இருந்தாலும் அந்த படம் மூலயமா பல பேருக்கு உதவி செய்வார் அப்படிங்கிற மாதிரியே நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்காகவே பாலாவுக்கு படம் கிடைக்கட்டும், நிறைய 2-3 படம் கிடச்சிதுன்னா இன்னும் ஒரு 2-3 ஃபேமிலியை வந்து எக்ஸ்ட்ரா அவங்களுக்கு தான் உதவி செய்வார். அதுக்காகவாவது பாலாவுக்கு வந்து படம் கிடைக்கட்டும், நாங்கள் இதுக்கு முன்னாடி ஷோ கிடைக்கட்டும், நாங்கள் படம் கிடைக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சப்போர்ட் பண்ணுறாங்கல்ல. ஸோ அது எனக்கு ஒரு பாசிட்டிவிட்டியாக தெரியுது, அதான் சொன்னேன் நான். ஆமாம், நான் தான் சொன்னேன்ல, பாலா நல்லா வந்தால் எல்லாருக்குமே பிடிக்குது. பாலா வந்து பெரிய ஆளாக வரணும் அப்படின்னு எல்லாருமே நினைக்கிறாங்க. பாலாக்கு வந்து நிறைய படம் கமிட் ஆனார்னா, கோடிகளில் சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு பெரிய ஸ்டார் ஆனார்னா, அந்த பணத்தை வந்து மக்களுக்கு, பொதுமக்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் நல்லது செய்கிறது கொடுப்பார் அப்படிங்கிற வந்து அந்த எண்ணங்கள் வந்து மக்கள் மனசில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. நீங்கள் நிறையா பார்த்தீங்கன்னா துப்புரவு தொழிலாளர்கள்லாம் தியேட்டரில் படம் பார்த்துட்டு படம் நல்லா இருக்குன்றது மட்டும் இல்லாமல் பாலாவை கட்டி பிடிச்சி கொண்டாடுறாங்க. அந்தளவுக்கு வந்து பொதுமக்கள் வந்து பாலாவை பெரிதளவு நேசிக்கிறாங்க. அந்த பொதுமக்களுடைய அன்பும் பாசமும் இருக்கிற வரைக்கும் பாலாவை யாராலையும் தோற்கடிக்க முடியாது. ஓகே சார். எங்கேயாவது ஒரு மாதிரி ரேரான பீப்புள்ஸ் தான் இந்த மாதிரி நம்ம பார்க்க முடியும் எங்கேயாவது ஒரு இடத்துல. அதனால் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அவர் சொந்தமாக உழைச்சி தான் அதை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதை வந்து இதை வேறு மாதிரி போட்டு பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நீங்கள் நடந்த கிளாஷால் இது நடந்திருக்கும், கோவத்தில் நீ வர்றல நான் எப்படி அடிக்கிறேன் பாரு அப்படின்னு கூட நடந்திருக்கும். பல பேர் நடந்திருக்கு, இது அவர் நடந்திருக்கு. பட் அதை வந்து அவர் அப்படியே நீங்கள் சொன்ன மாதிரியே கூலாக எடுத்துகிட்டு போயிட்டாருன்னா நெக்ஸ்ட் லெவல் போயிடுவார். தேங்க்ஸ் சார். நன்றி.